கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா 13/11/2025 கணக்காசிங்க தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 12ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 897 நடிச்சிருக்காங்க. நேற்று நம்ம ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னா 2ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். அடுத்தபடி 9 அப்படின்னா 6ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் மட்டும்தான் கேமில் வந்திருக்கு. 0 2 கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, பார்க்கணும் நம்ம 13ஆம் தேதிக்கான ரேசிங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் நீங்கள் எல்லாமே புக்கிங் எடுத்துருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. நீங்கள் புக்கிங் பண்ண மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷம் முடியும் நீங்கள் நம்பர் வச்சுங்க. ஓகேவா? நம்பிக்கையான ஒருத்தீங்க ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் 740 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 740 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 412 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9 அப்படின்னா 2, 9 அப்படின்னா 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 740 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 2ன்னு கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 253 அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 253 ரூட் ஆப்ஷன் 412 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 4, 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 253 வச்சிருக்கு. நமக்கு 8 4ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 938 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 938 ரூட் ஆப்ஷன் 412 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 அப்படி இல்லாட்டி 7. ஓகேவா? 9 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 938 வச்சிருக்கு. நமக்கு 9 7ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 897 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா 897 ரூட் ஆப்ஷன் 412 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 5. ஓகேவா? 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 897 வச்சு எடுக்கணும். நமக்கு 2 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் செட் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் பாஸ் இருந்துச்சு. அடுத்து 8ஆம் நம்பர், அடுத்து 9 7. ஓகேவா? மேக்ஸிமம் ஏ போர்டு சி போர்டுக்கு நம்பர்ஸ் தான் வர மாதிரி வரலாம். உங்கள் பி போர்டு வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே பற்றி 2 அப்படின்னா 5 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 5ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கண்டிப்பாக மேட்ச் சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் செட் எடுத்துக்கலாம். இதில் 740 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா 740 போட்டுக்கிறோம். இதில் காஸ்ட் ஆப்ஷன் போர்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 493 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் நமக்கு 5 அப்படின்னா 0ன்னு கிடச்சிருக்கு. 5 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 740 வச்சு எடுக்க நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 253 அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா 253 காஸ்ட் ஆப்ஷன் 493 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 4, 3 அப்படி இல்லாட்டி 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 253 வச்சுருக்கு. நமக்கு 3 அப்படின்னா 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 938 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். அது நம்ம 938 காஸ்ட் ஆப்ஷன் 493 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 8, 2 அப்படி இல்லாட்டி 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 938 வச்சுருக்கு. நமக்கு 2 அப்படின்னா 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 897 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தாலாம். பார்த்தீங்கன்னா 897 காஸ்ட் ஆப்ஷன் 493 போட்டுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அப்படி இல்லாட்டி 6, 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 897 வச்சு எடுக்கலாம். நமக்கு 3 அப்படின்னா 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரலாம். வந்தால் எந்த போர்டு வரலாம் பார்த்தீங்கன்னா நம்ம 740 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 3 8 இந்த மாதிரி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா?
அதே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னா 6 நம்பர் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்படி இல்லாட்டி நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே மாதிரி நான் தெரியும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாட்டி 2 நம்பர் எடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் சொத்து வர மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 23 32 26 62 53 35 56 65ன்ட்டு நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த நம்பர்ஸில் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனால மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மலை இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 897 ஓகேவா? 897 பார்த்தீங்கன்னா யார் வின்னிங்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் பார்த்தலாம். 897 பார்த்தீங்கன்னா ஒரு 67 76 கொடுத்துருக்காப்புல. இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோவிந்த் அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ஆல் போர்டுக்கு 7 கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக இவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் எடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு 8 எடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 8 போயிடுச்சு. ஆனால் ஆல் போர்டில் சிங்கிளில் 7 எடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான சிங்கிள் எடுத்துருக்காப்புல. அதேபடி திருவங்கடமாறு பார்த்தீங்கன்னா 897 பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டில் 2 7 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா ஏசியில் 80 ஏபிபிசிஎஸ்சியில் 80 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 897க்கு 9 அல்லது 7 ஏதாவது ஒன்று வச்சுருந்தாப்புனா கூட ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 897க்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 9 2 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஏ போர்டுக்கு 9 சி போர்டுக்கு 2 இந்த மாதிரி எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் 9 பி போர்டுக்கு போயிருக்குது. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா குமரேசன் மணி அவர் பார்த்தீங்கன்னா 897க்கு பார்த்தீங்கன்னா 473 எடுத்துருக்காப்புல. ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாப்புனா ஒரு பிசி வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு 94 எடுத்துருக்காப்புல. ஒரு 97 போட்டிருந்தாப்புனா ஒரு பிசி வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா 897க்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏபிபிசிஎஸ்சியில் 89க்கு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. 97 பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபிலையும் பாஸ் இருக்குது, பிசிலையும் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான இன்னிங்ஸ் சூப்பரான கணிப்பு எடுத்துருக்காப்புல. அடுத்து சந்திரன் இவர் பார்த்தீங்கன்னா ஆல் போல் சிங்கிள் ஷாட்டில் 9 கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்காப்புல. அருமையான இன்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போல் 9 4 0 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் ஒரு அருமையான கெஸ்ஸிங் சூப்பராக எடுத்துருக்காப்புல. ஆனால் 0 இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏபிபிசியில் ஒரு சூப்பரான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க. நம்ம புதுசாக போகிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல வின்னிங்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகேவா?